வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேதரிங் பேண்ட்டு எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம அந்த ஜாயிண்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட்டை வந்து மேப்பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம வச்சு வந்து அடித்து திருப்பி மேலே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? நம்ம அந்த நமக்கு பத்தாததுக்கு நம்ம ஒரு ஜாயிண்ட் வந்து கிராஸாக கொடுத்துருந்தோம். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடித்து திருப்பி மேலே ஒரு படிமான தையல் 4 பீஸ்லேயுமே கண்டிப்பாக இதில் ஜாயிண்ட் வரும். ஏன்னா கேதரிங் பேண்ட்டுன்னா நமக்கு பத்தாது தான், கிராஸாக போடும்போது துணி பத்தாது. இப்போ அதை நம்ம அடித்து திருப்பி 2 பக்கம் நம்ம 4 பக்கம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சைடில் அந்த பீசஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம வந்து என்னதான் பார்த்து கட் பண்ணாலும் ஏதோ முன்ன பின்ன போயிருக்கும். ஸோ அதை வந்து நேர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த துணியில் தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. கொஞ்சம் சுருக்கம் வருது. அப்புறம் அதெல்லாம் டென்ஷன் அதிகமாக இருக்கிறனால அது சுருக்கம் வருது. அப்புறம் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டேன் நான். ஆரம்பத்தில் தான் சுருக்கம் வந்துச்சு, அப்புறம் குறைச்சிக்கிட்டேன். அது ஒரு ஓகேவாயிடுச்சு. அப்புறம் நம்ம இது கீழே என்ன பண்ணணும்னா, கீழே வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். அந்த காலு கீழே வர்ற இடத்துல அங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து அதை அடிச்சிடணும். 2 கால்லையும் அதே மாதிரி அடிச்சிருங்க. இது படிமான தையல் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நல்லா ஒரே கணக்காக வச்சு ஒரே நேர் அளவு வச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அளவு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணி எடுத்துருவேன் நான். ஒரு நேராக இருந்தால் தான் நம்ம ஸ்டிச்சிங் வந்து செஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வேணும். நான் எக்ஸஸாக கொடுத்துருந்தனால நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொடுக்கும்போதே கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்துருங்க. ரொம்ப கரெக்டான அளவில் வச்சு கட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் கட் பண்ண முடியாது. அப்புறம் பேண்ட்டு வந்து சின்னதாயிரும். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டுக்கு நமக்கு வேணும். சென்டர் பாயிண்ட் எதுங்கிறது தெரியணும். அதுக்காக சென்டர் பாயிண்ட்டில் ஒரு கட் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இது 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ண நம்ம அந்த நமக்கு வந்து அந்த சின்ன பீஸ் கட் 10வது பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரே அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு 2 பீஸையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது அந்த ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு அளவு நம்ம வந்து ஒரு ஹைட் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சைடு இந்த பக்கம் அந்த பக்கம் அதை மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 1 இன்ச்சு உள்ள கேப் விட்டு நம்ம எடுக்கும்போதே எக்ஸ்ட்ரா தான் எடுத்துருப்போம். அதை வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம வந்து மடித்து அடிச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து அழுந்தாமல் இருக்கணும். அதை ஒரே ஃபோல்டாக பண்ணோம்னா அழுந்துங்கிறனால இந்த பக்கம் ஒரு பீஸ் ஃபோல்டு, அந்த பக்கம் ஒரு பீஸ் ஃபோல்டுன்னு மடித்து அடிச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஓவர்லாக் போட வேண்டாம். நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கிட்டா ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இதே வந்து நீங்கள் காட்டன் கிளாத்தில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த துணி வந்து கொஞ்சம் நம்ம கைக்கு வந்து கரெக்டாக வசப்படலை. இந்த காட்டனில் இந்த மாதிரி கேதரிங் பண்ணி தைச்சோம்னு பார்த்தீங்கன்னா தைக்கிறதுக்கும் ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இருக்கணும். இது நமக்கு வந்து சரியாகவே பண்ண மாட்டேன்ருச்சு. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த மாதிரி துணி வலுவலுன்னு இருக்கிற துணிலாம் தைக்கிறதுனா கொஞ்சம் சிரமம் தான். அதாவது லேசாக இருக்குதுங்களா, ஸோ அந்த லேசாக துணி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த சுருக்கம் வந்து அதிகமாக வருது. சுருக்கம் வருதுன்னு டென்ஷனை லூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ லூப் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் கணக்காக வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து டென்ஷன் கரெக்டாக இருக்கணும். துணி இழுத்துறக்கூடாது. இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய பட்டி 2ஐயும் ஜாயின் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி 2 தையல் போட்டுக்குங்க. இது துணி எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு பேப்பர் கிளாத்தோட ரொம்ப சாஃப்ட். இந்த மேலே பட்டி வந்து 4 பீஸ் கட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, ஸோ அதுவும் அதே மாதிரி அடித்து இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணணும், ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. நமக்கு பிசுறு வெளியில் வராத மாதிரியும் நம்ம அடிச்சுக்கணும். இந்த கலர் போடுறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேட்ச் கலராக தான் போடணும். ஏன்னா இது வெளியில் தையல் வரும் இந்த இடத்துல, அதனால் மேட்ச் கலராக போட்டுக்கோங்க. இப்போ அது 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 பீஸையும் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் 3 பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன்.
அடுத்து 4வது பீஸ் ஜாயின் பண்ணும்போது நம்ம மேலே வந்து நாடா கட்டுறதுக்காக ஒரு 2 இன்ச்சு 2லேருந்து 2.5 இன்ச் அளவுக்கு நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஃபுல்லாக நம்ம அடிக்கணும்னு இல்லை, ஒரு 2 2.5லேருந்து நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும். இதில் பாருங்கள் 2.5 இன்ச்சு என்னமோ கேப் விட்ருக்கேன் பாருங்கள், அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியேவும் மடக்கி நம்ம வந்து இது 1/2 இன்ச் அளவு நான் அடிச்சிருக்கிறேன். நீங்கள் அப்படியே மடக்கியும் நம்ம வந்து டைரெக்டாகவும் நம்ம 1.5 இன்ச் அளவு மடக்கியும் அடிக்கலாம், தப்பு இல்லை. இது ஒரு 1/2 இன்ச் அளவும் அடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் 1 இன்ச்சுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் அடிச்சிருக்கிறேன். இதுவும் வந்து நமக்கு வந்து முன்ன பின்ன கிராஸுங்கிறது இருக்கக்கூடாது, நேராக தான் இருக்கணும். இதே நீங்கள் காட்டனில் கட் பண்ணிங்கன்னா இந்த கிராஸ் வராது. இதில் எப்படி தான் வச்சு நம்ம கட் பண்ணாலும் ஒரு நேரத்தில் கிராஸ் வந்துடுது. ஸோ அது கரெக்டாக நேர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து அதனுடைய பேண்ட் பீஸ் அடி பீஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இது மேப்பக்கம் அது மேப்பக்கம் வச்சுட்டு நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஃபோல்டிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? இதில் கட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்போம், சென்டரில் ஒரு கட் பாயிண்ட் கொடுத்துருப்போம் இல்லைங்களா? அது வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது இது 4 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். நம்ம கட் பாயிண்ட் இடையில ஒரு தடவை கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது ஒரு பார்ட். இந்த 4 பீஸ் மேலே ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பீஸ் ஜாயிண்ட்டுக்கும் வந்து இதில் வரக்கூடிய 4 பாகத்தில் ஒரு பாகம் இதில் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பிங்க. அப்போ அடிக்கும்போது இதில் என்னன்னா நமக்கு அந்த ஜாயிண்ட் வர இடத்துக்கிட்ட நம்ம வந்து ஃபோல்டிங் வந்து அதிகமாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? பட்டியலா பேண்ட்டுனா நமக்கு சைடில் அதிகமாக வரணும், இது வந்து நமக்கு சென்ட்ரலில் வந்து அதிகமாக வந்து ஃபோல்டிங்ஸ் வரணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட் ஃபோல்டிங் நான் அதுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த ஒரு கட் பாயிண்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த கட் பாயிண்ட்டோட மேட்ச் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம நிறுத்திட்டு ஸ்ட்ரைட்டாக அடிச்சு விட்ருங்க. அப்புறம் அந்த சைடு எவ்வளோ வரைக்கும் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துக்கு கொஞ்சம் லூஸ் விட்டு அதை அடிச்சுக்கோங்க. இப்போ 2வது தையல் போட்டுடலாம். பிரியாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு தையல் போட்டுடலாம். உங்களுக்கு இது கன்ஃபியூஸாக இருக்குது, ஃபஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்குங்க. அப்போ வந்து பிரிக்கிறதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணோம்னா கீழே காலில் வந்து நம்ம கொக்கி, அதாவது இது வந்து நம்ம கேதரிங் பேண்ட்டுனால இந்த கீழே வந்து நமக்கு டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் கால் வந்து உங்களுக்கு உள்ளே போகாது. அதனால் வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு வந்து நீங்கள் மடித்து ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதில் வந்து 2 கொக்கி வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து கொக்கி வச்சு தைச்சு இதில் வந்து நம்ம மாட்டுற இது நூல் வச்சு நம்ம கட்டணும். அந்த ஒர்க்கு வந்து கடைசியில் இருக்கும். நான் இதில் அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அதில் வந்து நீங்கள் கடைசியாக தைச்சிக்கணும். இதில் அடுத்து கீழே வந்து நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். 2 இதுலேயுமே அடிச்சுட்டு நம்ம வந்து அளவு கொடுத்துருக்க பேண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வச்சு பார்த்துக்கிட்டு தென் அதுலேருந்து நம்ம வந்து தையல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து கேதரிங் பேண்ட்னால கால்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் இருந்தால் போதும், அதுக்கு மேலே லூஸ் தேவையில்லை. எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு துணி நம்ம வந்து கொடுத்துக்கிறது எதுனாலனா ஒரு வேளை அவங்க லூஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பிரித்து கொஞ்சம் விட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது இந்த 1 இன்ச் அளவு நம்ம மடிச்சடிக்கிறோம் இல்லைங்களா, அது 1 இன்ச் அளவு நம்ம மடிச்சடிச்சிட்ருக்கோம். இப்போ நாடா வந்து தைச்சிக்கணும். நாடாவுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் அளவில் ஒரு துணி வந்து நம்ம அதே மாதிரி 1.5 மீட்ரு இருந்தால் போதும். 1.5 மீட்ரு நீளம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணி இது என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் அந்த பக்கம் உள்ளே மடிக்கணும். அங்கிட்டு நமக்கு பிசுறு வெளியில் வர மாதிரி அங்கிட்டு ஒரு மடிப்பு இங்கிட்டு ஒரு மடிப்பு மடித்து 3வது ஒரு 2யும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்குங்க. மடித்து தைச்சிங்கன்னா நீட்டாக வரும் உங்களுக்கு. நாடை வந்து நீட்டாகவே தைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கிட்டே தைச்சிக்கிட்டே போகணும்.
அவ்வளோதாங்க. நாடா தைச்சிட்டா முடிஞ்சுது. நம்ம அங்கே பேண்ட்டும் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டோம்னா, அதில் வந்து ஜாயின் பண்ணுற வீடியோ எடுக்க முடியல. அது ஃபுல்லாக நீங்கள் அது ஜாயின் பண்ணிக்கிங்க நார்மல் பேண்ட் மாரி. முடிஞ்சுது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.